ஹலோ. ஸோ இதெல்லாம் தான் நான் படித்த புத்தகங்கள்லேருந்து சில புத்தகங்கள். அண்ட் இந்த சில புத்தகங்களை நான் எதுக்காக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்த 2025ல் நான் அரௌண்ட் ஒரு 20 புக்ஸ் படித்தேன். இந்த 20 புக்ஸில் எனக்கு பிடிச்சமான தமிழ் புத்தகங்கள்னு சில புத்தகங்களை நான் பர்சனலி ஃபீல் பண்ணேன். இது நான் படித்து எப்படி ஃபீல் பண்ணணும், இல்லை நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டணும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்காகவே இந்த புத்தகங்களை நான் சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 2025ல் சோஃபார் நான் படித்து எனக்கு பிடிச்ச ஒரு 7 தமிழ் புத்தகங்களை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நரேட்டட் பை சாராவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புக் ரிலேட்டடான நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெல்கம் டு நரேட்டட் பை சாரா. நான் உங்கள் சாரா. நான் எப்போவுமே ஒரு வருஷத்தில் இவ்வளோ புக்ஸ் படிக்கணும், அதாவது 100 புக்ஸ் படிக்கணும், 50 புக்ஸ் படிக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டேன். எவ்வளோ புக்ஸ் முடியுதோ அவ்வளோ புக்ஸ் படிக்கலாம், படித்தா மட்டும் போதும், ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எப்போவுமே ஒரு புக் சூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் தேர்ந்தெடுத்த சில புத்தகங்களில் முதல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகம், பட் நான் லாஸ்ட்டாக இந்த புக் தான் ரீட் பண்ணேன். பிஞ்சுகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் கீரா அவர்களுடையது. ரொம்ப சின்ன புத்தகம், உண்மையாகவே இது ஒரு பயங்கர காசி ரீட்னு சொல்லுவேன். இதோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுடைய பள்ளிக்கால பருவம்னு சொல்லலாம். இது வந்து அவனோட ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மாதிரி. அந்த லைஃப்ல அங்கே ஸ்டார்ட் ஆகும், அதுக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன கதை. அவன் பார்க்குற மனிதர்கள், அவன் பார்க்குற இயற்கை எப்படி இருக்குது, பறவைகள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு பறவைகளை பற்றியும் இதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட் வீடியோவில் நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசில் மூக்குத்தி செடின்னு ஒரு சின்ன செடி இருக்கும். அதில் வந்து ஒரு சின்ன பூ இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ சைஸில் தான் இருக்கும். அந்த பூவை பிச்சு மூக்குத்தி மாதிரி அழகாக வச்சுப்பேன். நான் எப்போல்லாம் எங்கள் அம்மாட்ட, அம்மா எனக்கும் இந்த மாதிரி மூக்குத்தி போடணும் ஆசையாக இருக்குமான்னு கேட்குறேனோ அப்போல்லாம் எங்கள் அம்மா அந்த பூவை பிச்சு தான் என் மூக்கில் வச்சுருவாங்க. ஸோ அதை பார்க்க அழகாக ஒரு டைமண்ட் மாதிரி சின்ன மூக்குத்தி பூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பூ. அதுக்கப்புறம் தண்ணி பட்டா வெடிக்கிற ஒரு சீடு இருக்கும், அதாவது ஒரு விதை மாதிரி ஒரு செடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். இப்போல்லாம் நம்ம அதை தேடினா கூட கிடைக்காது. அந்த மாதிரி இயற்கையிலேருந்து பல விஷயங்களை சொல்கிற ஒரு கதை தான் இந்த பிஞ்சுகள் அப்படிங்கிற ஒரு கதை. ஸோ இது வந்து எல்லாருமே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. நான் கீரா அவர்களுடைய ரைட்டிங்கில் இந்த வருஷம்தான் சில புத்தகங்களை வாசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் அவரோட ஃபேமஸான புத்தகங்கள்லாம் எதுவுமே நான் வாசிக்கல. கோபல்ல கிராமம் அந்த மாதிரி நான் படிக்கிறது எல்லாமே இந்த புத்தகத்தை பற்றி யாருமே இது வரைக்கும் நான் சொல்லி கேள்விப்படல. அந்த மாதிரி புத்தகத்தை தான் சூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்ததா அவருடைய இன்னொரு புத்தகம் இந்த இவள் அப்படிங்கிற புத்தகம். இதுக்கு ஒரு பயங்கர ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருக்கு. இது அவரோட 96 வயசுல எழுதப்பட்ட புத்தகம் மட்டும் கிடையாது. அவருடைய மேனுஸ்கிரிப்ட் இந்த புத்தகத்துல இருக்கு. இதை பத்தின ஒரு ஃபுல் ரிவ்யூவை நான் ஒரு வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு நம்ம நிறைய டைம் சொல்லுவோம், நீ என்ன பெரிய இவளா, நீ என்ன பெரிய இவ மாதிரி நடந்துக்கிற அப்படிலாம் கேட்போம் இல்லையா. அந்த இவள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தா எப்படி இருப்பாங்க? ஏன்னா அந்த இவளை நம்ம கூட எப்படி நிறைய பேர் வந்து அந்த கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, இவள்னா பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, நீ என்ன பெரிய இவ மாதிரி பேசுகிற அப்படின்னு தானே கேட்பாங்க. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டாக ஒரு பொண்ணு இருந்தா அவளோட லைஃப் எவ்வளோலாம் கஷ்டத்தை தாண்டி அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதை. ஸோ உண்மையாகவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து அதே புத்தகம் மாதிரி ரொம்ப காசி ரீட்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் உங்களுக்கு அமையும். அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் புக், அதாவது இது பல மொழிகளில் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டு வந்த ஒரு புத்தகம். எர்னஸ்ட் ஹெமிங்வேவுடைய கிழவனும் கடலும் அப்படிங்கிற புத்தகம் காலச்சுவடு பதிப்பகம்ல இருந்து நான் வாங்கல, அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன். பட் இதோட பப்ளிகேஷன் வந்து காலச்சுவடு பதிப்பகம். இதோட பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 85 வயசு இருக்கிற ஒரு தாத்தா, அவரோட தொழிலே வந்து மீன் பிடிக்கிறது தான். ஸோ அப்படி மீன் பிடிக்கிற அந்த தாத்தாவுக்கு ஒரு சின்ன பையன் அசிஸ்டன்ட், அவனுக்கு வந்து ஒரு 10 வயசு 10 வயசு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு குட்டி பையன். ஸோ அந்த குட்டி பையன் வந்து இவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனோட பேரண்ட்ஸ் தான் வந்து விட்டுருப்பாங்க. 40 நாள் ஆகியும் இப்போ ரீசெண்டாக அவருக்கு மீன் கிடைக்கல. 40 நாள் ஆகியும் இந்த பையன் வெறுங்கையோட வரான் அப்படிங்கிறதால அவனோட பேரண்ட்ஸ் வந்து வேற ஒரு மீன் பிடிக்கிறவங்க கிட்ட அமுச்சு வச்சிருவாங்க அந்த பையனை. இந்த பையனுக்கு மனசே இருக்காது. பட் இருந்தாலும் தாத்தா கிட்ட அம்மா அப்பா சொல்றாங்கிறதால தாத்தா விட்டு அங்கே போவான். தாத்தாவும் வந்து ஒரு 84 நாள் வெயிட் பண்ணி அதே மாதிரி மீன் இல்லாமலே திரும்பி வருவார். அந்த 84வது நாள் நைட்டு வந்து அந்த குட்டி பையன்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் நாளைக்கு 85வது நாள், என்னோட வயசு 85, ஸோ அதனால நான் நாளைக்காவது எப்படியாவது ஒரு மீன் பிடிக்கணும், நான் வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவன் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை நான் வந்து உடைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நானே என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காகவாவது ஒரு மீன் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
ஆழ்கடலுக்கு அவர்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன போட்டு, ஒரு சின்ன தூண்டில், கொஞ்சம் இறை, இதை வச்சுட்டு மீன் பிடிக்க போறாரு. ரொம்ப ஆழமான ஒரு பகுதி அது. நல்ல பெரிய பெரிய போட் வச்சிருக்கிறவங்க, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கவங்க கூட அந்த இடத்துக்கு போக பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன படகு வச்சுட்டு இவர் வந்து மெதுவா டிராவல் பண்ணி அங்க போய் ஒரு மீனை பிடிக்கிறாரு. அந்த மீன் எதிர்பாராத விதமா இவர் நினைச்சதை விட ரொம்ப பெரிய மீன். அந்த மீன் எப்படி இருக்கு அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இவரோட படகை விட இன்னும் 2 சென்டிமீட்டரா அந்த மாதிரி 2 அகலமா என்னமோ சம்திங் நீளமா இருக்குமா. இன்ஃபேக்ட் அந்த போட்டை விட ரொம்ப பெருசு. ஸோ அப்படி ஒரு பெரிய மீனை ஒரு சின்ன தூண்டில வச்சு கிட்டத்தட்ட 3 நாள் போராடி அந்த மீனை பிடிப்பாரு. அந்த மீனை பிடிக்கிறது தான் பெரிய விஷயம்னா அந்த மீனை கரைக்கு கொண்டு வரது அதை விட பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு நடுவில் அந்த 3 நாள் எப்படி கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிக்கிறாரு. வாழ்வா சாவா, அந்த மீனுக்கும் அது வாழ்வா சாவா போராட்டம் தான், இவருக்கும் அது வாழ்வா சாவா போராட்டம் தான். யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மனுஷனுக்கும் இயற்கைக்கும் இருக்கிற அந்த உயிர் போராட்டம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த குட்டி பையனுக்கும் அந்த தாத்தாவுக்கும் இருக்கிற பாண்டிங், இந்த மாதிரி வாழ்க்கையில ரொம்ப நம்ம என்னென்னமோ பெரிய பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்க வைக்கிற மாதிரியான ஒரு கதை தான் இது. அண்ட் இது ஒரு டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷனா இருந்தாலும் நான் இதை தமிழ்ல படிச்சதால இது ஒரு தமிழ் புத்தகம் நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு அதனால உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வந்துட்டு எஸ்ரா அவர்களுடைய தேசாந்திரி அப்படிங்கிற இந்த புத்தகம் நான் இவரோட ரைட்டிங்ல படிச்ச முதல் புத்தகம் இது. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தேசாந்திரி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. பட் ரொம்ப நாளா நான் இந்த புத்தகத்தை படிக்காம இருந்ததுக்கான மெயின் காரணம் இது ஒரு கட்டுரை டைப்பான புத்தகம் அப்படிங்கிறதால எனக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு தெரியல. பிகாஸ் நான் ரொம்ப கதையா இருந்தாதான் படிப்பேன். இப்படி இருந்தா எனக்கு செட் ஆகுமா, போர் அடிச்சிருமா அப்படின்னு ஒரு டவுட்லயே நான் ரொம்ப நாளா அந்த புக்கை வாங்கவும் இல்லை படிக்கவும் இல்லை. பட் ரீசெண்டாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு எனக்கு தோணுனால நான் இந்த புத்தகத்தை அப்படி என்னதான் இருக்குன்னு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படித்ததுக்கப்புறம் உண்மையாகவே நான் ரிக்ரெட் பண்ணேன், ஏன் இந்த புத்தகத்தை இவ்வளோ நாள் நான் தொடவே இல்லை, ஏன் படிக்கல அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்மளோட ட்ராவல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி இருக்குது, எங்கேயாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவேன். இப்போ கொடைக்கானலே போகிறோன்னு வச்சுக்காங்களேன், அங்கே குணா கேவ்ஸ் இருக்கும், மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தாங்க, குணா படம் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஃபேமஸான ஒரு இடம் இருக்கோ அங்கே மட்டும் போய் பார்த்துட்டு நான் இந்த இடத்துக்கு போனேன், ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், சூப்பர் இந்த ட்ரிப்பே செம அப்படின்னு நினச்சிப்போம். பட் அதெல்லாம் தாண்டி கொடைக்கானலில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. கொடைக்கானல் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்ம போகிற பயணங்களில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம மனிதர்களே போகாத இடங்கள் இருக்குது, அந்த இடத்துக்கே அரிதான சில விஷயங்கள் இருக்குது, அங்கே வாழ்கிற மக்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அவங்களோட கலாச்சாரம் என்ன, அவங்களோட உணவு முறை என்ன, அங்கே இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிற ஒரு கட்டுரை தொகுப்பாக இருந்தாலும் நம்ம வாழ்வியலோடு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை சொல்கிற புத்தகம் தான் எஸ்ரா அவர்களுடைய தேசாந்திரி அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்கு ஒருவேளை ரேட்டிங் எனக்கு கொடுக்க சொன்னீங்கன்னா நான் 5க்கு 5 ஸ்டாரே கொடுப்பேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. நான் இவரோட ஃபேனே ஆகிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த புத்தகம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த புத்தகத்துடைய ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவை நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த புத்தகம் நான் உண்மையாகவே இந்த புத்தகங்கள்லேயே நான் படித்து பயங்கரமாக அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம் தான் இது. ஒரு இளம் பெண்ணின் நாட்குறிப்பு, ஆன் ஃப்ராங்க் அவர்களுடையது. இந்த புக்கை வாங்கும் போது முதல்ல எனக்கு பெருசாக எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா நம்ம சின்ன வயசுலயே ஆனுடைய கதை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஆனோட லைஃப் ஸ்டோரி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நான் யோசிச்சு இந்த புத்தகத்தை வாங்கியிருந்தாலும் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பாட புத்தகத்துல சொல்லியிருக்கிற கதைலாம் ரொம்ப 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 ஷார்ட், இவ்வளோதான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஆனோட வாழ்க்கையவே நம்ம வாழ்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு புத்தகம் தான் இது. அவங்களுடைய டே டு டே லைஃப், அதாவது அந்த ஒரு சின்ன இணைப்பக்கம்னு சொல்லுவாங்க. அவங்க மறைஞ்சு வாழ்றதுக்கு முன்னாடி இருந்து அவங்க மறைஞ்சு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி விஷயங்களை எதிர்கொண்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அப்படி எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஜேர்னல் அவங்களுடைய புத்தகம் தான் இது. ஸோ எல்லாருமே இப்போ நான் சொன்ன புத்தகங்கள்லேயே ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வாசிக்க வேண்டிய புத்தகங்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். அண்ட் அடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய ஜானர், இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு ட்ராவல் புக் அண்ட் ஒரு லிட்ரேச்சர் சம்பந்தமான புத்தகம், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்னாலே அதோட ஆத்தர் யாருன்னு நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அமரர் கல்கி அவர்களுடைய பார்த்திபன் கனவு அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் படித்தேன். படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டம் எனக்கு தேவையோன்னு தோணுச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா நான் இந்த புத்தகத்தை படித்து தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை நான் பொன்னியின் செல்வன் சீரீஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை படிச்சிருந்தேன்னா டெஃபினட்டாக இந்த புத்தகத்துக்கு நான் ஒரு ஃபேன் ஆயிருப்பேன், இல்லை அடிக்ட் ஆயிருப்பேன். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதைக்களம்
கதைக்களம் தான். பட் இருந்தாலும் நான் பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு பெரிய ஒரு தொகுப்பை நான் படிச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பத்தலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். நீங்கள் இன்னும் பொன்னியின் செல்வன் படிக்கல, பட் பொன்னியின் செல்வன் படிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திபன் கனவை எப்படியாவது படிச்சிருங்க. அப்போதான் அந்த கதையை உங்களால் இன்னும் ரசிக்க முடியும். அண்ட் இந்த புத்தகங்களில் கடைசியாக நான் சொல்லக்கூடிய புத்தகம் தான் டி. ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் அப்படிங்கிற புத்தகம். சமூகம் நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லுது, இல்லை நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்குது. நீ இப்படி தான் பண்ணணும், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் உனக்கானது, பையனா நீ இது பண்ணணும், பொண்ணுனா நீ இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கே இருக்குது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபாலோ பண்ணாதான் இந்த சொசைட்டி நம்மளை அக்செப்டே பண்ணிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில், அதுவும் ஒரு 90s 80s மாதிரியான பீரியடில் ஒரு அம்மா தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பிச்சா. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு அஃபேர்னு சொல்லிக்கலாமா, இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காதல்னு சொல்லிக்கலாமா, என்ன வேணாலும் நமக்கு அதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சமூகம் அவங்களை எப்படி பார்க்கும், அப்படி ஒருத்தங்களால வாழ முடியுமா, வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இது. நான் ஆல்ரெடி இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன சாரா நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க, எப்பேற்பட்ட கதை அது தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. உண்மையாகவே இது எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். சொசைட்டியோட எல்லா கோட்பாடுகளையும் உடச்செறிஞ்ச ஒரு புத்தகம் தான் இது. இந்த புத்தகத்தை இவர் எழுதினதுக்காக அவரோட சொந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தடலாம் விதிச்சாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த புத்தகம் பயங்கர கான்ட்ரவர்ஷியலான ஒரு புத்தகம் தான் இது. ஸோ இந்த 2025ல இது வரைக்கும் சோஃபார் நான் படித்த புத்தகங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான புத்தகங்கள், இது எல்லாருமே படிக்கணும்னு நான் ஆசைப்படுற புத்தகங்கள் இதெல்லாம் தான். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான காரணமே, இதுக்கப்புறம் நீங்கள் புக் எக்ஸிபிஷன் போகிறீங்க, இல்லை ஏதாவது புக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அமேசான்லேயோ இல்லை மற்ற வெப்சைட்லையோ புக்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது ஒரு புத்தகத்தை சூஸ் பண்ணி டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் இதே மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களோட வந்து உங்களை சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நரேட்டட் பை சாராவை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை.